வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மூவி ரிவ்யூ குட் பேட் அக்லி. நேற்று தான் ரிலீஸ் ஆச்சு. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கி, ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் அஜித் குமார், த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, சிம்ரன், யோகி பாபு அப்படின்னு பல நட்சத்திரங்கள் நடித்து நேற்று வெளியாகியிருக்கு. நாங்கள் ஃபஸ்ட் ஷோ போனோம், ப்ரீமியர் ஷோ. படம் எப்படி இருக்குனாக்க அஜித் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டுங்க. உண்மையாகவே நாங்கள் போன தேட்டரில் மாசாக இருந்தது. ஸ்டார்டிங் டில் எண்ட் பயங்கர சத்தம். இந்த படத்துக்கு அப்புறம் நிறையா வார்த்தைகள் ட்ரெண்ட் ஆகும். ஆக்சுவலாக வயலன்ஸ் 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 அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் வி ஆர் வெயிட்டிங், அவரோட வின்டேஜ் டயலாக்ஸ் தான் நிறையா. அதுக்கப்புறம் ஜிபியூனா வேறு ஒன்றும் இல்லைங்க, காட் பிளஸ் யூ. அது மாதிரி அதில் ஒரு பாட்டும் இருக்குது. அதே மாதிரி த்ரூ அவுட் த சீன்ஸ் ஜிபியூ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சீனில் ஜஸ்ட் ஒரு பேங்க் சீனில் சொல்லியிருப்பார், மொட்டை பேங்க் மொட்டை பேங்க் மொட்டை. அந்த இது அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது, காமெடியாகவும் இருந்தது. பட் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சேம் டைம் எனக்கு பர்சனலாக ஆக்ஷன் மூவியை காட்டிலையும் எனக்கு எது கனெக்ட் ஆச்சு அப்படின்னாக்கா, நான் ரொம்ப பெரிய ஆக்ஷன் மூவி ஃபேன் கிடையாது. பட் ஆனால் எனக்கு ரொம்ப படம் ஏன் கனெக்ட் ஆச்சு எந்த ஏரியாவில்னாக்கா, ஃபுல் அண்ட் ஃபுல் வின்டேஜ் சாங்ஸ் எல்லாமே 80s 90s சாங்ஸு எல்லாமே என்னோடய ஃபேவரட் நம்பர்ஸு. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, இளமை இதோ 80ஸ்லேருந்து, அப்புறம் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, அப்புறம் வாலியில் எனக்கு எல்லா பாட்டுமே பிடிக்கும். ஏப்ரல் மாதத்தில் நிலவை கொண்டு வா, அந்த பாட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒத்தருவா தாரன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஏஞ்சோடி மஞ்சக்குருவி விக்ரம் படத்துலேருந்து அந்த பாட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ த்ரூ அவுட் எல்லா பாட்டையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அவரோட பாட்டே ஆளுமாடோலுமா அந்த பாட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக ஜிவி பிரகாஷ்க்கு அது கரெக்டாக சீட் ஆச்சு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸே ஏன் ரசிக்கும்படியாக இருந்ததுனாக்கா, இந்த வின்டேஜ் சாங்ஸ் போட்டதுனால தேட்டரே எல்லோரும் சேர்ந்து பாடினோம், எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணினோம். அந்த ஒவ்வொரு பாட்டும் நமக்கு என்ன எல்லாமே வைஹாட்டாக தெரியுங்கிறதுனால எல்லோரும் சேர்ந்து அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸையும் என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. எனக்கு அதனால ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஏரியாலாம். த்ரிஷாவோட ஆக்டிங் சூப்பர்பாக இருந்தது. த்ரிஷாவோட த்ரிஷா அண்ட் அஜித் குமாருக்கு பையனை நடித்த குழந்தையும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அடுத்தது ஜிவி பிரகாஷ் மியூசிக் அவருக்கு நிறைய அந்த வின்டேஜ் சாங்ஸே எடுத்ததுனால அவருக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் அவரோட மியூசிக் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கெலாம் ரொம்பவுமே நல்லா பண்ணியிருந்தார். 3 பாட்டம் என்னமோ இருந்தது, அது ரொம்ப ரொம்ப நல்லா போட்டிருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது அஜித் ஃபேன்ஸுக்கு இது விஷுவல் ட்ரீட்டுங்க. அஜித் ஃபேன்ஸுக்குன்னு இல்லை, யாருக்காவது ஆக்ஷன் படம் பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா கட்டாயம் போய் உட்காந்து பாருங்கள். நீங்கள் 2.5 hours எதை பற்றி லாஜிக்லாம் பற்றி திங்க் பண்ணவே கூடாது. நம்ம லாஜிக்லாம் பற்றி திங்க் பண்ணாமல் ஜாலியாக இதை போய் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க மூவி தான் குட் பேட் அக்லி. பிரசன்னா அவர் அவருக்கு நல்ல கம்பேக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு இது இந்த மூவி அஜித்தோட சேர்ந்து நிறையா சீன்ஸில் வர்றாரு. அஜித் த்ரிஷாவோட ட்ராவல் ஆகிறாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதோட ஸ்டோரி ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னாக்கா, அப்பா பையனுக்குள்ள ரிலேஷன்ஷிப். பையனுக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டிடுவார். ஸோ அவரை எப்படி ஜெயிலேருந்து கொண்டு வராருங்கிறது தான் கதை. அதே சமயத்தில் இவர் டான் பயங்கரமாக அந்த பாஷா பார்த்த மாதிரி இருந்தது. நான் ஒரு காலத்தில் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த டான் அந்த இதெல்லாம் மோரோவர் அஜித் குமார் நடித்த எல்லா படத்தோட ஸ்பூஃபையும் எடுத்திருக்காங்க. ஸோ அது ரசிக்கிற மாதிரி இருந்தது. நம்ம எல்லா படமுமே பார்த்துருக்கோம். யூஸ்வலாகவே அஜித்தோட அத்தனை படமுமே நம்ம பார்த்துருப்போம், வாலிலேருந்து ஆரம்பித்து ஆசையிலேருந்து ஆரம்பித்து. ஸோ எல்லா படத்தோட ஸ்பூஃபையுமே இதில் சேர்த்துருக்காங்க. அவர் எல்லா பரிணாமத்துலேயும் பார்க்குற மாதிரி இருந்தது. அவரோட எல்லா டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ், பில்லா அந்த படமெல்லாம் கூட எடுத்திருந்தாங்க ரெஃபரன்ஸ்க்கு. ஸோ எல்லா படமும் வந்ததுனால நல்லாவும் இருந்தது. அந்த படமெல்லாம் கொஞ்சம் ரிமைண்ட் ஆச்சு. நீங்கள் லாஜிக்லாம் பார்க்கக்கூடாதுங்க, ஜாலியாக 2.5 மணி நேரம்
பாட்டு பாடுறது தேட்டரே நேற்று அப்படி தான் அதகலப்பட்டது. நேற்று வந்து எல்லாரும் சேர்ந்து பாடுறது, அந்த பழைய பாட்டெல்லாம் எல்லாரும் சேர்ந்து அஜித் கிளாப்ஸ் தட்டுறது அந்த மாதிரி தான் இருந்தது. நீங்கள் ரொம்ப வந்து சினிமானா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னா இந்த படம் நீங்கள் ரசிக்க முடியாது. பட் ஆனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாமல் அந்த 2.5 hours அஜித் ஃபேனாக போய் உட்கார்ந்திங்கனாக்க அப்படியே அப்படி போகும் படம். கட்டாயம் அதை போய் தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணினேன், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு படம். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.